இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சென்சார் போர்டு படத்தை பிளாக் பண்ணுறது இல்லை, ஆனால் பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஊசியை வச்சு குத்தி குத்தி உறிஞ்சி எடுத்துருவாங்க. அப்போ டிலேடாக ஒரு படம் அந்த ஹைப்பெல்லாம் தாண்டி வெளியில் வரும்போது அது போய் சேராது. கருத்து சுதந்திரம், ஒரு படைப்பாளிக்கு சுதந்திரமே இல்லை இப்போ. ஆமாம், இதில் யாருக்குங்க பொலிட்டிக்கலாக கெட்ட பேர் வரும்? பாஜகவுக்கு தான். அதிமுக கூட்டணிக்கும் பின்னடைவு. சரி, ராஜா படம் இதில் வந்துச்சு, யூடியூப்ல கந்தன்மலை சென்சார் ஆச்சா? கந்தன்மலை. அப்போ அதில் இருக்க வசனங்கள் எல்லாமே சரிதானா? நான் பார்த்தேங்க, 1 வரும் என்னமோ. சென்சார் உண்மையில சென்சார் ஆயிருக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஒருவேளை சென்சார் வாங்கியிருந்தா வச்சுக்கிட்டேன். அது எப்படி வாங்கினாங்க சார்? ஜனநாயகனுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி, சென்சார் சர்டிபிகேட், இன்னொரு பக்கம் CBI சம்மன். விஜய்க்கு நெருக்கடி தானா சார்? ஏங்க, இது என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னா, உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா நீங்க பணிவீங்களா? நிச்சயமா பண்ணிக்க மாட்டோம். பணிகிறவன் ஏங்க பாலிடிக்ஸ்க்கு வரான்? இந்த படம் எப்போ வந்தாலும் ஓடும்ல. 9ஆம் தேதி 10ஆம் தேதி வந்தா தான் இது ஓடுமா? பிப்ரவரி மாதம் வந்தா ஓடாதா? ஓடும். ஆனா தேர்தல் மார்ச் மாதமோ இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோ வந்தா அது வரைக்கும் இது பேசும் பொருளா மாறும். அப்ப யாருக்கு நஷ்டம்? சார், விஜயை வச்சு தான் இந்த 26 எலெக்ஷன் சொல்லுதுதான் சார். கண்டிப்பா. நீங்களும் சொல்லுங்க, விஜய் பேசு பொருளா இப்ப சமீப காலமா பேசு பொருளா அதிகரிச்சிருக்காரா இல்லையா? நிச்சயமா அதிகரிச்சிருக்காரு. ஜனநாயகன் பேனுக்கு பிறகு இப்போ ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு, அதை எடுத்து அப்பீல் போறாங்க. அப்ப திருப்பரங்குன்றத்துல ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்து எடுத்து அப்பீல் போனது சரியா தப்பா? எத்தனை சீட்டு தான் சார் எதிர்பார்க்கறாங்க காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து? சீட்டை விட அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறத எதிர்பார்க்கறாங்க. தேர்தலுக்கு முந்தையே சொல்லுன்றாங்க. அது எப்படி சார் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்ல முடியும்? அதுவும் பிஜேபி அதற்கு சொல்லுது, அப்ப அதிமுக சொல்லுமா? ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுக ஏத்துக்க மாட்டாங்க, திமுக ஏத்துக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தான் அது. ராஜ்யசபா எப்போதுமே நமக்கு கிடைக்காமலே போயிருது, அது அவங்களோட எண்ணம். அப்புறம் நாங்க நேஷனல் லெவல்ல நாங்க திமுக ஹெல்ப் பண்றோம்ல, அப்ப எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டு கொடுக்கணும்ல. பிஜேபிக்கு அதே எண்ணம் தாங்க, நாங்க நேஷனல் லெவல்ல ஹெல்ப் பண்றோம்ல. இடி போக்குவரத்து, CBI இந்த போக்குவரத்தெல்லாம் நாங்க மனமாத்தி விடுறோம். இந்த பாருங்க, ஜனநாயகனுக்கு நாங்க பிரச்சனை கொடுத்துட்டோம். பாஜக கேட்கலாம் சார், திமுகவுக்கு நேஷனல் லெவல்ல என்ன ஹெல்ப் பண்ணிட்டாங்க? திமுக காங்கிரஸ் பண்ணிடுச்சு. அதாவது இங்க தாவேக்காங்கிற ஆப்ஷன் வந்தோடனே எல்லாம் குழம்புங்க, அவ்வளவுதாங்க சார். அதாவது தாவேக்கா கொடுக்கறது சீட்டு சார், ஸ்டாலின் கொடுக்கறது MLA பதவியில. அது அப்படி நீங்க சொல்றீங்க. அவங்க என்ன நினைக்காங்க அப்படின்னா, தாவேக்காட்ட ஒரு சக்தி இருக்கு. பிஜேபிக்கு எத்தனை சீட்டு? 50 சீட்டு கொடுத்துருவாங்களா அதிமுக? நிச்சயம் மாட்டாங்க. 40 கொடுப்பாங்களா? மாட்டாங்க. சரி, மந்திரி சபையில் இடம் கொடுத்துருவாங்களா? மாட்டாங்க. மெஜாரிட்டி இல்லைன்னா நாளைக்கு கொடுப்பாங்களா இருக்கும். இன்னைக்கு எப்படி சொல்லுவாங்க அதை? அப்ப அமித்ஷாவோட நிபந்தனைகளோ அல்லது அட்வைஸோ எதுவுமே எடுபடாது. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தமிழ் தை பிறந்தாய் வழி பிறக்கம்னு சொல்லுவாங்க. அரசியல் களத்திலையும் ஒரு வழி திறந்த மாதிரி தெரியுது. ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடியார் டெல்லி பயணம், அமித்ஷாவை பார்த்திருக்காரு. வெளியே செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது OPS சசிகலா அவர்களுக்கு கட்சிக்குள்ளார இடமே இல்லைங்கிறாரு. அதே போல டிடிவி தினகரன் அவர்களை பத்தி பேசும்போது மயுப்பலா பதில் சொல்லியிருக்காரு. EPS டெல்லி பயணம் நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? என்ன நடந்திருக்கு? தை பிறந்தாலாம் வழி பிறக்காது தாமரை. அதெல்லாம் எப்போ சொன்ன பழமொழின்னா, நம்ம அறுவடை கரெக்டா முடிஞ்சு தை மாதம் நம்ம பொங்கல் வைக்கும்போது. இப்பெல்லாம் அப்படியான அறுவடைகளே கிடையாதுங்களே. எங்க இருந்து தை பிறந்தா வழி பிறக்கிறது? வலி தான் பிறக்கும், வேற எதுவும் பிறக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி, அடிப்படை என்ன? பிஜேபிக்கு எத்தனை சீட்டு? 50 சீட்டு கொடுத்துருவாங்களா அதிமுக? நிச்சயம் மாட்டாங்க. 40 கொடுப்பாங்களா? மாட்டாங்க. சரி, மந்திரி சபையில் இடம் கொடுத்துருவாங்களா? மாட்டாங்க. மெஜாரிட்டி இல்லைன்னா நாளைக்கு கொடுப்பாங்களா இருக்கும். இன்னைக்கு எப்படி சொல்லுவாங்க அதை? அப்ப அமித்ஷாவோட நிபந்தனைகளோ அல்லது அட்வைஸோ எதுவுமே எடுபடாது. ஓகே, அதெல்லாம் வட இந்திய பாலிடிக்ஸ்க்கு சரியா வருங்க. பீகார்ல சரியா வரும், இங்க எப்படி சரியா வரும்?
காங்கிரஸ் கட்சி திமுக இதே நிபந்தனைகளை விதிச்சாலும் சரியா வராது. எஸ். அப்ப இங்க என்ன அப்படின்னா அதிமுக திமுக அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியில போட்டி போடுவாங்க. 150 160 மிச்ச தொகுதியை எல்லா கூட்டணி கட்சிக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான். ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடம் இல்லைங்கிறத நம்மளே எத்தனையோ முறை பேசியிருக்கோம். ஆமா. என்ன காரணம்னா ஓபிஎஸ் ஒரு லிட்டிகண்ட், அதிமுக எல்லா வழக்கிலையும் அவர் மனுதாரர். அப்புறம் அவர் தான் வந்து இதே தெய்வம் புரட்சி தலைவர் மாளிகை அடிச்சு நொறுக்குனவர், அவரை எப்படி சேர்த்துக்குவாங்க? நிச்சயமா மாட்டாங்க. சசிகலாமா என்ன சொல்றாங்க? என் தலைமையில் தான் அதிமுகன்றாங்க. அப்புறம் அவங்களை எப்படி சேர்த்துக்குவாங்க? டிடிவியும் சேர்த்துக்க மாட்டாரு. உண்மையான பிராக்டிகல் நிலவரம் அதுதான். இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இப்பதான் அவருக்கு பிறந்த நாள் வந்ததே 2 தலைவர்களுக்கும் ஞாபகம் வருது. டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. போன பிறந்த நாளைக்கு ஏன் தெரிவிக்கல, அதுக்கு முந்தின நாளைக்கு ஏன் தெரிவிக்கல, அதுக்கு முந்தைய ஒரு 20 வருஷமா ஏன் தெரிவிக்கல, இவ்வளவு கேள்வி இருக்கு. அரசியல் தான், தப்பு இல்ல. டிடிவிக்கு என்னங்க, அவர் கட்சிக்கு அங்கீகாரம் வேணுமா வேண்டாமா? விசிக வாங்கிருச்சுங்க. விசிக வந்துங்க தலித் பார்ட்டி திருமாலாம் எனக்கு அவர் ரொம்ப இளைஞரா இருந்த போது தெரியும். பெரிய சாதனை அது அங்கீகாரம் வாங்கினது. சீமான் அங்கீகாரம் வாங்கிட்டாரு, பெரிய சாதனை. டிடிவி அங்கீகாரம் வாங்கல இல்ல இன்னும். தேமுதிக இன்னமும் அங்கீகாரத்தை இழக்கிற நிலைமையில இருக்கு. பாமக டாக்டர் வந்து பாமக ஏன் பாமகன்றாரு, மாம்பழம் ஏன் மாம்பழம்ன்றாரு. இப்போ டாக்டர் வீட்டு தோட்டத்து மாம்பழம் அப்படின்னா அன்புமணி வீட்டு தோட்டத்துல அது காய்க்காது. அப்ப அவங்களுக்குமே என்ன கம்பல்ஷன் இருக்குன்னா அங்கீகாரம் வாங்கணும். அப்ப அது 17 சீட்டுன்னு முடிவாயிருச்சுன்றாங்க. 20 வைங்க, இல்ல 15 வைங்க. ஈக்குவல் நம்பர் நீங்க வந்து டிடிவிக்கு தர வேண்டியது வரும்ல. எப்படி தருவாங்க சார்? ஷீட் ஷேரிங்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஷீட் ஷேரிங்ல இல்ல, அதை பத்தி பேசும்போதே பிரச்சனை வந்துடும். நான் கூட்டணின்னு சொல்லும் போதே எனக்கு மறைமுகமாக அல்லது அந்தரங்கமாக உங்களுக்கு இத்தனை சீட்டு தாங்கன்னு சொல்லி அதை நானும் ஒத்துக்கிட்டு இருக்கணும். அப்பதான் அதுக்குள்ள போவேன். ஓகே சார், எத்தனை சீட் தான் சார் கூட்டணி கட்சிகளுக்கு அலோகேட் ஆக வாய்ப்பு இருக்கு? பாஜக எத்தனை சீட்ல நிப்பாங்க? அவங்க 50ங்கிறாங்க, 40ங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு முக்கிய பத்திரிகையில ஒரு 50 சீட்டு கேட்பாங்கன்னு வந்து அதுவும் கொங்கு மண்டலத்தை குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து எழுதுறாங்க. சோ அங்க கொங்கு மண்டலத்துல அதிமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதே போல பாஜகவும் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இடங்கள்ல எப்படி விட்டு கொடுப்பாங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குல்ல சார்? விட்டே கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 20 to 25 சீட்டு, அதுதான் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமே. ஓகே. அப்ப ஆட்சியில பங்குலாம் அதெல்லாம் கிடையாது. நாங்களே மொத்த சீட்டை வாங்கி ஆளாளுக்கு பிரிச்சு கொடுக்குறோம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதான் பாமகவோட நேரடி ஒப்பந்தம் போட்டு அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. ஓகே. டிடிவிக்கு அவர் வந்து நோன்னு சொல்லல, எஸ்ன்னு சொல்லல. ஏன் அப்படின்னா அமித்ஷாவை முழுமையா வந்து புறக்கணிச்சதா இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. டிடிவி அதாங்க நினைக்கிறாரு. வந்துங்க எல்லாருக்கும் டெல்லி தலைவர்களோட நட்பு இருக்கு. நட்பை வந்து முறிச்சுக்க முடியாது. சொல்றாரு, ரைட்டு நம்ம முயற்சி பண்ணோம், நடக்கல அப்படின்னு அந்த பக்கம் வெளியே போடுவாங்க. டிடி தாங்க வரலாம்பாரு இபிஎஸ். டிடி என்ன சொல்றாருன்னா, நான் சீட்டு கேட்டேங்க, எனக்கும் கட்சி இருக்குல்லங்க, அந்த கட்சியை நான் மெயின்டைன் பண்ணணும்ல, ஒரு 15 சீட்டு கொடுத்தா நான் சேர்ந்திருப்பேன், அவர் 3 தான் தரேன்னாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப ஒட்டு மொத்தத்துல இது எல்லாமே அடுத்த கட்டம் போகாது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில அதிமுக பாரதிய ஜனதா பாமக அது போக பிற கட்சிகள் ஏற்கனவே என்டிஏல இருக்கு இல்லைங்களா, புதிய நீதி கட்சி, ஐஜேகே, புதிய தமிழகம், இவங்க தான். அதுல கூட இந்த சின்ன கட்சி 1 சீட்டு 2 சீட்டு கட்சி எந்த பக்கம் வேணாலும் போகும். காத்தடிக்கிற தசை தான் அது. சார் அதே போல தேமுதிக என்ன சார் முடிவெடுக்க போறாங்க? இன்னைக்கு முடிவை சொல்லுவேன்னாங்க. அது வந்து என்ன எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எந்த கூட்டணி சார் சரியான கூட்டணி? 2 சைடும் பேசிக்கிட்டு இருப்பதாக தகவல். திமுக கிட்டையும் பேசுறாங்க, அதிமுக கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பதாக தகவல். பாமக டாக்டிக்ஸ தேமுதிகவும் பண்றாங்க. பாமகவுக்கு சீட்டு இண்டிகேட் பண்றது மூலமா தேமுதிகவுக்கும் அதுக்கு ஏற்றவாறு கொடுக்கணும்ல. தேமுதிக வந்து இன்னைக்கு ரெகனைஸ்ட் பார்ட்டி, முரசு சின்ன இருக்கு, நாளைக்கு அது ஆபத்தா போயிடக்கூடாது. ராஜ்யசபா சீட்டு இருக்கிறதே 2 ராஜ்யசபா சீட்டு, 1 பாமகன்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே 26ல தேமுதிகவுக்கு 1ன்னு சொன்னதாக பிரேமலதா சொல்றாங்க. இருக்கிற 2 சீட்டையும் கொடுத்துருவாங்களா? இல்ல இப்ப எங்க காலத்துலங்க வெறுமனே சட்டமன்றத்துக்கு தாங்க தொகுதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. இந்த +1 கலாச்சாரம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே வந்து இது ரொம்ப குழம்பிருச்சு. நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, திமுக கூட்டணி
அது தொடரும். காங்கிரஸ் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறது? ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணுங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கு. வந்துருச்சு. ஆமா. இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. அவங்களோட ஆர்குமெண்ட் என்னன்னா 34 சீட் இருந்தா தாங்க ராஜ்யசபா வருது. 25 சீட்டை வாங்கிட்டு நம்ம நிக்கும் போது 20ல தான் ஜெயிக்க முடியும். ஒரு ராஜ்யசபா எப்போதுமே நமக்கு கிடைக்காமலே போயிருது. ஓகே. அது அவங்களோட எண்ணம். அப்புறம் நாங்க நேஷனல் லெவல்ல நாங்க வந்து திமுக ஹெல்ப் பண்றோம்ல, அப்ப எங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டு கொடுக்கணும்ல. ஓகே. பிஜேபிக்கு அதே எண்ணம் தாங்க. நாங்க நேஷனல் லெவல்ல ஹெல்ப் பண்றோம்ல, இடி போக்குவரத்து, சிபிஐ இந்த போக்குவரத்தெல்லாம் நாங்க மனமாத்தி விடுறோம். இந்த பாருங்க ஜனநாயகனுக்கு நாங்க பிரச்சனை கொடுத்துட்டோம். பாஜக கேட்கலாம் சார், திமுகவுக்கு நேஷனல் லெவல்ல என்ன வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க? திமுக காங்கிரஸ் பண்ணிடுச்சு. அதாவது நேரடி உதவி இல்ல, நீங்க சொல்றது சரிதான். பிரசன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ காஷ்மீர் ஆல் இந்தியா பார்ட்டி அவங்களுக்கு பல மாநிலங்கள்ல பல கசப்புகள் இருக்கும். இப்ப காஷ்மீர்ல கசப்பு இருக்கு, நம்மளை பயன்படுத்திக்கிட்டாருங்க. ஆனா வந்து பயன்படுத்துனதுக்கு ஏற்றவாறு உமர் அப்துல்லா வந்து நமக்கு அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு மந்திரி சபை எக்ஸ்பான்ஷன்ல கடைசியில காங்கிரஸ் இல்லாமலே போயிருச்சு. காஷ்மீர் வந்து நேருவோட சொந்த பூமி இல்லைங்களா? ஆமா. அப்ப காஷ்மீர்ல எதுவுமே இல்லாம போயிருச்சு. ஆல் இந்தியா கசப்புகளை வந்து அவங்க மனசுல வச்சுக்குவாங்க. தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது. ஆனா அதைத்தான் மனசுல வச்சுட்டு பேசுவாங்க. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல் இந்தியா பார்ட்டி. திமுக வந்து காங்கிரஸ்க்கு ரொம்ப பக்கபலமா இருக்காங்க. 19ல இருந்து கூட்டணி வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல பேச ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு வந்து யானை பலமாக இருப்பது தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் தான். இந்த நேஷனல் ஆஸ்பிரண்ட் ஒண்ணு இருக்கு. அதுக்காக ஸ்டேட் ஆஸ்பிரண்ட்டுக்காக நேஷனல் ஆஸ்பிரண்ட்டை கோட்டை விடுவாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க கூட்டணியை முடிச்சுட்டு போனா தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்தியா கூட்டணி இருக்கு, அதுவே முறிந்ததா ஆயிருமே, காங்கிரஸுடைய நம்பகத்தன்மை இன்னும் கேள்விக்குள்ளாக்கப்படுமே. இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் தலைமைங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. தலைவர்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க. இன்றைய தேதிக்கு திமுக கூட்டணியில தாங்க காங்கிரஸ் இருக்கு. ஆமா. ஆனா காங்கிரஸ் வந்து டிசம்பர் 3ஆம் தேதியே கமிட்டி போட்டுருச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கமிட்டி போடும் போதே வந்து திமுக தரப்புல கேட்டோம், கமிட்டி போட போறோம், நீங்க நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல நீங்க கமிட்டி போடுங்க. சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க போடவே இல்லை. ஓகே. திமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க என்ன கமிட்டி போட்டா என்னங்க, நாங்க தானங்க எல்லாத்துக்கும் வேலை பார்க்கணும், வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கா இருக்காங்க, அவங்களுக்கு 20 கொடுத்தாருன்னா 30 கொடுத்தாருன்னா 30லயே நான் தானே வேலை பார்க்கணும், ஆமா, ஜெயிக்க வைக்கணும். அப்ப எதுக்குங்க அது எல்லா கூட்டணி கட்சிக்கும் நம்ம கொடுக்கணும்ல. இப்ப விசிக கொடுக்கணும், மதிமுகவுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தொகுதின்னு சொல்லணும், நம்பர் சொல்லிட்டா ஆகுமா, இன்னென்ன தொகுதின்னு எப்படி சொல்றது, எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி முடிவு பண்றதுதான் பொருத்தமா இருக்கும். இது திமுக நிலைப்பாடு. அதாவது இங்க தாவேக்காங்கிற ஆப்ஷன் வந்த உடனே எல்லாம் குழம்புதுங்க, அவ்வளவுதாங்க சார். அதாவது தாவேக்கா கொடுக்கறது சீட்டு சார், ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ பதவியில. அது அப்படி நீங்க சொல்றீங்க. அவங்க என்ன நினைக்காங்க அப்படின்னா, தாவேக்காட்ட ஒரு சக்தி இருக்கு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் 6 எம்எல்ஏ, ஆமா, 6ஐயும் காங்கிரஸ் கொடுக்கறதா வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. தாவேக்கா கூட்டணியில 6ம் காங்கிரஸுக்கு. ஓகே. யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க. அப்புறம் 6 கிடைச்சிருது இல்ல முதல்லயே சார். முதல்ல சார் கன்னியாகுமரி ஓகே சார், ரெஸ்ட் ஆஃப் கன்னியாகுமரி மட்டும் இல்ல, இல்ல ரெஸ்ட் ஆஃப் கன்னியாகுமரியிலையும் குமரி மாவட்டத்தை சுற்றிய திருநெல்வேலி, குமரி மாவட்டத்தை சுற்றிய தூத்துக்குடி பகுதிகளில் மொத்தம் 10ல இருந்து 12 தொகுதியில இந்த நிலைமை தான் இருக்கு. ஓகே சார். சார் இந்த தென்பாண்டி மண்டலத்துக்கு மேல இருக்குல்ல, அங்க நான் சொல்றேன், அங்க வந்து தாவேக்கா காங்கிரஸால என்ன பண்ணிட முடியும்? இல்ல காங்கிரஸ் என்ன நினைக்குது, நாங்க நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். நீங்க 4% 5% சொல்றீங்க காங்கிரஸோட ஓட்டு வங்கிய. ஆமா. ஆனா நாங்க நின்னதே வந்து 25 தொகுதி தான் மேக்சிமம். சரி. அப்புறம் எங்களுக்கு 4% 5% தானே வரும். ஓகே. அப்ப நீங்க 18 தொகுதியில் நாங்க ஜெயிச்சிருக்கோம். சரி. அந்த 18 தொகுதியோட ஆவரேஜ் எடுத்து நீங்க பாருங்கன்றாங்க. 18 தொகுதியோட ஆவரேஜ் என்னவா சார் இருக்கு? நிறைய இருக்கும். அதுல திமுக ஓட்டை நம்ம பிரிச்சு பார்க்க முடியாதுல்ல, நமக்குள்ள சிக்கல் அதானே. ஆமா சார். சார் பாஜகவாவது அந்த பரிச்சார்த்த முயற்சி பண்ணிருக்காங்க. அண்ணாமலை தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைச்சாங்க, ஒரு 18% கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு 89க்கு பிறகு காங்கிரஸ் எந்த ஒரு பரிச்சார்த்த முயற்சியிலும் இறங்கவே இல்லையே சார். இப்ப இறக்கணும்ல, இறங்கக்கூடாதா? அப்ப நீங்க 89ல இருந்து இறக்கலன்னா அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கவா? உண்மையிலே அவங்க கேக்குறாங்க அந்த கேள்வி. அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அந்த பாட்டு தான் சார் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த குழந்தைய போட்டு இரும்பு பானையா இருந்தா உடையாதுல்ல. ஓகே சார். என்ன 2 தரப்புக்கு இடையில பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு.
திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப முந்தியே வந்து இவங்க இந்த பேச்சுவார்த்தையை தொடங்குறாங்க. ஓகே. ஆனா தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு தலைவர்கள் மத்தியில பேசிடலாங்க, அந்தரங்கமா பேசியிருப்பாங்க, நமக்கெல்லாம் தெரியாது அது. ஆமா. இப்போ இது வெட்ட வெளிச்சமா ஊடகம் மூலமா போய் சேருது. ஓகே. இது வந்து தவிர்த்திருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்டணி அரசியல்ல ரொம்ப முந்தியே வந்து எல்லாத்தையும் தொடங்கணும் அப்படின்னா ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லி அதை குழப்பிடுவாங்க. சார், நேஷனல் 96 கதை தமிழ்நாட்டை நடந்துச்சுன்னு உங்களாவே தெரியும். அதே மாதிரியான ஒரு இது வந்து 2026 நடக்க வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் இருந்ததுன்னா உடையும். ஏன்னா அங்க சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க. இதே கணக்கு தான். சிட்டிங் எம்எல்ஏ கணக்குல நமக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குங்க, திமுக ஓட்டு இருந்தா நம்ம திருப்பி எம்எல்ஏ ஆயிரலாம்ங்கிறத அவங்க கணக்கு. அப்படின்னா இனி காங்கிரஸ் இப்படி முடிவு எடுத்தா அது தற்கொலை முடிவு. நாங்க வந்து இன்னொரு காங்கிரஸ் ஆரம்பிக்கிறோம். கையில இந்த ராஜீவ் காங்கிரஸ் பேரு மிச்சம் இருக்கு. தமாக பேர் மிச்சம் இல்ல, அது வாசன் கிட்ட இருக்கு. தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் பேர் மிச்சம் இருக்கு. ஓகே. அது அதிகமா சுகந்தன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வாழப்பாடியாரோட பையன். அப்போ ராஜீவ் காங்கிரஸ் திருப்பி உயிர்ப்பிக்க வேண்டியதுதான். தாராகா சார், ஜனநாயக பேரவைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது பேரவை தான், கட்சியா பதிவாகல. ஓகே. ரெண்டாவது சிதம்பரமும் சீனியர் லீடர்ஸும் திமுக பக்கம் தான் இருப்பாங்க. ஆமா சார். திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியே போனா யாருக்கு சார் மிகப்பெரிய நஷ்டம்? காங்கிரஸுக்கு நஷ்டமா, திமுகவுக்கு நஷ்டமா சார்? காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா திமுகவுக்கு தான் நஷ்டம். எங்களோட டோட்டல் ஓட்டு வங்கி கூட, அதுல கண்டிப்பா மத சார்பற்ற அப்படிங்கிற அந்த டேகுக்குள்ள நாங்க இருந்தா தான் அது பொருந்தும். சரி, எத்தனை சீட்டு தான் சார் எதிர்பார்க்கறாங்க காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட இருந்து? சீட்டை விட அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறத எதிர்பார்க்கறாங்க. தேர்தலுக்கு முந்தையே சொல்லுன்றாங்க. அது எப்படி சார் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்ல முடியும்? அதுவும் பிஜேபி அதான் சொல்லுது. அப்ப அதிமுக சொல்லுமா? ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுகவும் ஏத்துக்க மாட்டாங்க, திமுகவும் ஏத்துக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தான் அது. சார், கடந்த காலங்கள்ல பல ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கும். ஹரியானால ஆரம்பிச்சு, பஞ்சாப்ல ஆரம்பிச்சு, பீகார் வரைக்கும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அதே தவிர காங்கிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே சார். ஒரு முட்டுச்சந்து மைண்ட் செட்டே தான் காங்கிரஸ் இருக்காங்க போல இருக்கே. அதிக சீட்டு வாங்கி 60+ சீட்டு வாங்கி வெறும் 6 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. மட்டுமே குறை சொல்றீங்க, பிஜேபி சேர்த்து கேளுங்க. முட்டுச்சந்து மைண்ட் செட் அவங்க இல்லையா? இருக்காங்கல்ல, அது அப்படிதாங்க இருக்கும். சரி, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு தலையங்க தெளிவா அதுல பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஏதோ சினிமாக்காரங்க பாலிடிக்ஸ் நினைக்குது. ஓகே, அப்படி இல்ல. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப டிஸ்டிங்க்ட் பாலிசி. சினிமா நட்சத்திரங்கள் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க, சினிமா பாலிடிக்ஸ் கிடையாது. இங்க வந்து சில உணர்வுகள் மத்த ஸ்டேட் மாதிரி இல்லாத உணர்வுகள் இங்க இருக்கு. இப்ப மேட்டுக்குடி ஆதிக்கத்தை எதிர்த்தல், அதுக்குள்ளதான் இந்தியும் வருது. அது டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்தல், சமூக நீதி, அது போக லெப்ட் ரைட்டுங்கிற அந்த ஒரு உணர்வு, அப்புறம் தமிழ் மொழியான உணர்வு, இப்படியான விஷயங்கள் இங்க இருக்கு. இது வந்து அல்பா பாலிடிக்ஸ். அதாவது இது வரைக்கும் நமக்கு ஃபீமேல் லீடருங்கிறது ஜெயலலிதா மட்டும், ஜானகியம்மா இருந்தாங்களே தவிர வெற்றி பெற முடியல. இப்போ எல்லா பார்ட்டியிலுமே மேல் லீடர்ஷிப் தான். எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் தான், இன்றைய தலையங்கம். ஓகே. அப்போ அதை உணர்ந்துகிட்டு வந்து கூட்டணி பேசும்போது முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா தேசிய அளவில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து தமிழ்நாடை தவிர மற்ற ஸ்டேட்டை தான் அவங்க கம்பேர் பண்றாங்க. ஓகே. குறிப்பா தென்னகத்தோட ஒரு நிலவரங்களே அவங்களுக்கு புரியறது இல்லை. டெல்லிக்கு எது நல்லதோ, உத்தரப்பிரதேசத்துக்கு எது நல்லதோ, பீகாருக்கு எது நல்லதோ, மத்திய பிரதேசத்துக்கு எது நல்லதோ அதான் தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஃபெயிலியர் இடம்னு நான் நினைக்கிறேன். சார், விஜயை வச்சுதான் இந்த 26 எலெக்ஷன் சொல்லுதா சார்? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும், அதிமுக என்ன மைண்ட் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா விஜய் தான் இந்த எலெக்ஷனுடைய பேசுபொருளா இருக்காரா சார்? கண்டிப்பா. நீங்களே சொல்லுங்க, விஜய் பேசுபொருளா இப்ப சமீப காலமா பேசுபொருளா அதிகரிச்சிருக்காரா இல்லையா? நிச்சயமா அதிகரிச்சிருக்காரு. ஜனநாயகன் பேனுக்கு பிறகு இப்போ ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆமா, அதை எடுத்து அப்பீல் போறாங்க. ஆமா, அப்ப திருப்பரங்குன்றத்துல ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்து எடுத்து அப்பீல் போனது சரியா தப்பா? சரிதான். ஆமா, ஏன்னா ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜ் சொல்றாங்க, அதை எடுத்து போறாரு. திருப்பரங்குன்றம் அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க பிஜேபி. ஆனா இது சரின்றாங்க. இன்னைக்கு சிஜே என்ன முடிவு எடுப்பான்னு தெரியல, மத்தியானம் தான் தெரியும். ஆனா நீங்க வரலாறு பாருங்க,
ஒரு படங்க உடுதா பஞ்சாப்னு பேரு. பஞ்சாப்ல போதைப் பொருள் நடமாட்டம், அது எப்படி இளைஞர்களை சீரழிக்கிறது, பஞ்சாப் விழித்தெழுகங்கிற படம். ஓகே. ஆத்தாடி அதெல்லாம் நீங்க பேசவே கூடாது. பஞ்சாப்ங்கிற பேரை எடுத்துட்டு ஒரு 87 கட்டு. கதை முடிஞ்சது. அதுல படம் எங்கங்க தேரும்? பப்படம் தான். ஆமா. அவன் கடைசியில போராடி பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிங்கிள் கட்டோட படம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப சிங்கிள் கட்டுன்னு எப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, 87 கட்டுன்னு இவங்க எப்படி சொன்னாங்க, சிபிஎஃப்சி எப்படி சொல்லுச்சு? எத்தனை படங்க? ஃபயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபயர் படம். பத்மாவதி படம், பத்மாவதியோட டான்ஸ், டான்ஸ், அந்த படம். ஒரு பெல்காம்ல மொழிப்போர் படங்க, இதே மாதிரி நம்ம பராசக்தி மாதிரியே மொழிப்போர் படம், கன்னடா வெர்சஸ் மராட்டி. சார் நம்ம விஸ்வரூபம் சார் கமல் படம், அது கூட சென்சார் ப்ராப்ளம் கிடையாதுங்க, ஸ்டேட் ப்ராப்ளம். ஸ்டேட் ப்ராப்ளம். ஜெயலலிதா கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணாங்க, இது வந்து சென்சார் ப்ராப்ளம், ஆரம்ப கட்டம். அப்படி நீங்க தமிழ்ல உதாரணம் எடுக்கணும்னா புலன் விசாரணை, செல்வமணி படம் 17 வருஷம் கழிச்சு படம் வந்துச்சு. ஆமா. படம் எப்படிங்க ஓடும் 17 வருஷம் கழிச்சு? எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, சென்சார் போர்டு படத்தை பிளாக் பண்றது இல்ல, ஆனா பிளாக் பண்றதுக்கு பதிலா வந்து ஊசியை வச்சு குத்தி குத்தி உறிஞ்சி எடுத்துருவாங்க. ஓகே. அப்ப டிலேடா வந்து ஒரு படம் அந்த ஹைப் எல்லாம் தாண்டி வெளியில வரும்போது அது போய் சேராது. இப்போ 2 பேரும் ஒன்னா சேர வேண்டிய கட்டத்துல இருக்காங்க, ஜனநாயகனும் பராசக்தியும். சேம் ப்ராப்ளம். அண்ணா வந்து கடைசியில படத்தோட கடைசியில வந்து பேசுறதா ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஆமா. அதை தூக்குன்றான், படமே அதுதான். நாங்க பராசக்தி ரொம்ப ஆவலா ஈகர்லி வெயிட்டிங் ஜனநாயகனை விட. என்ன காரணம்னா எங்களுக்கு அது மொழிப்போர் படம். மொழிப்போர் படம். ஆமா, மொழிப்போர் படம் எங்க காலகட்டம். ஜனநாயகங்கிறது ஒரு மசாலா படமா தெரியுது, வழக்கமான தங்கச்சி சென்டிமெண்ட், இல்ல மக சென்டிமெண்ட், லேடி சென்டிமெண்ட். அது ஆர்வமா இல்லை ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஓகே. இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த சென்சார் ப்ராப்ளம் வந்த பல படங்களை நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா இணையத்துல ஒரு மெம்பர் கம்ப்ளைண்ட் கொடுக்காரு. ஆமா. அந்த கம்ப்ளைண்ட் எப்ப கொடுக்காரு அப்படின்னா ட்ரெய்லரை பார்த்துட்டு கொடுக்காரு. ஓகே. ட்ரெய்லர்ல இதெல்லாம் வருதுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அது அப்படியே கடைசி வரைக்கும் பிரதிபலிக்குது. அப்போ மோடியும் அமித்ஷாவும் இந்த படத்தை எல்லாம் போடக்கூடாது அப்படியா சொல்லுவாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? தமிழ் எப்படி தெரியுங்க? ஆனா அதிகாரிகள். ஏங்க, நான் காதல பொண்ணு ஒரு படங்க, எஸ் வி சேகர் டிராமா, இதே மெம்பர்கள் தான், ஒரு லேடி மெம்பர், பிராமின் நினைக்கிறேன். என்னங்க, நான் நாடகம் பார்த்தேன், அதுல ஆடல் காட்சியே கிடையாது. உங்க படத்துல நீங்க ஆடல் காட்சி வச்சிருக்கீங்க, அதை தூக்குங்க. படத்தை பண்ணும்போது, நாடகத்தை படமா பண்ணும்போது நீங்க ஜனரஞ்சகமா சேர்ப்பீங்கல்ல. ஆமா. முடியாதுன்னு அவ்வளவுதான். ரிவைசிங் எப்படி போயிடுச்சு படம். ரிவைசிங் கமிட்டியில என்ன பண்ணாங்க, அந்த வசனங்கள் அதுல வேற சிவன் இதெல்லாம் வேற வருங்க. ஓகே. யமன் சிவன்லாம் வேற வரும். இப்பவும் இருக்கு, நெட்ல இருக்கு அந்த படம். அப்புறம் எஸ் வி சேகர் டிராப் பண்ணி அப்புறம் நம்ம அனிருத்தோட ஃபாதரை வச்சுதான் படத்தை முடிச்சோம். யாரு? ராகவேந்தர், ரவிச்சந்திரன், ராகவேந்தர் சப்ஜெக்ட் அது பண்ணாரு. அப்ப நீங்க மியூட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஊம படம் தான் வெளியிட போட முடியும். வசனத்தை வந்து வாய் அசைப்பட்டு வச்சுக்க அப்படின்னா படத்தை ஊம படமாவே விட்டுட்டு போயிடலாம். சார், ஜனநாயகனுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி, சென்சார் சர்டிபிகேட், இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ சம்மன். விஜய்க்கு நெருக்கடி தானா சார்? என்ன சொல்ல விரும்புறாங்க டெல்லி? ஏங்க, என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னா, உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா நீங்க பணிவீங்களா? நிச்சயமா பண்ணிக்க மாட்டோம். பணிகிறவன் ஏங்க பாலிடிக்ஸ்க்கு வரான்? சரி, பாலிடிக்ஸ்க்கு வரும்போதே பல விஷயம் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களா? இப்ப இடி வந்துருச்சுன்னா ஸ்டாலின் பயந்துருவாரா? நிச்சயமா பயப்பட மாட்டாங்க. மம்தா என்னங்க பண்றாங்க? ஏறி அடிக்கிறாங்க, விதிக்காங்க. ஆமா. ஓ ஆபீஸ நான் ரைடு விட்டா என்ன ஆகணும்? எதிர்கல்வி. ஆமா. பிஜேபி ஆபீஸ நான் ரைடு விட்டா என்ன? போலீஸ் ரைடுங்க. கல்கத்தா பிஜேபி ஆபீஸில் பாலியல் பிரச்சனைன்னு ஒரு ரைடு விட்டா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த நாட்டோட ஃபெடரலிசம் என்ன ஆகுது? கேள்விக்குள்ளாகுது, பயங்கரமா கேள்விக்குள்ளாகும். பர் ஸ்டேட் வர்சஸ் சென்ட்ரல் பாலிடிக்ஸ். உண்மையான அரசியல் பிரச்சனைகள் பின்னாடி தள்ளப்படும். மம்தா பேடு கவர்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அது பின்னாடி தள்ளப்படும். இங்கேயும் அந்த நிலைமையை நோக்கி தான் போகும். அப்ப அரசு அகற்றப்பட வேண்டும். அரசு இந்த மாதிரியான அரசு, தவறான அரசு எல்லாம் நீங்க பண்ணும்போது நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்களாங்கிறத முதல்ல நீங்க பண்ணணும். அப்பதான் மக்கள் அதை நம்புவாங்க. ஜனநாயகனுக்கு பிரச்சனை, பராசக்தி பிரச்சனைனா மெயின் மேட்டர்லாம் விட்டுட்டு அதுல போயிட்டு இருக்கோம். 3 நாளா என்னங்க நடந்துட்டு இருக்கு மீடியால? நானே எத்தனை பேட்டி கொடுத்தாச்சு. என் பழைய கதையில இருந்து புது கதை வரைக்கும் சொல்லிட்டேன். ஃபயர் பட பிரச்சனை, உட்டா பஞ்சாப் பிரச்சனை, பத்மாவத் பிரச்சனை. ஏங்க, எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தவாதி புலே,
புலையும் அவங்க மிஸ்ஸஸ் சாவித்ரி பெரிய சாவித்ரி மகாராஷ்டிரா தலித் பாலிடிக்ஸோட அது சேருங்க. ஆமா நம்ம தந்தை பெரியார் மாதிரி அவங்க வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. ஒரு டைரக்டர், ரினோன் டைரக்டர், எந்த ஒரு ஆபாச சீன் எதுவுமே கிடையாதுங்க. படத்தை வந்து புலே பிறந்த நாள் இன்னைக்கு வெளியிடுறதா திட்டம். டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சென்சார்ல வந்து நீ வரணும்னு சொல்லக்கூடாதியா, அதெல்லாம் மாத்து. படமே போச்சு, அவ்வளவுதான். வர்ணாசிரமம் கதையே. ஆமா கலர்னு சொல்லணுமாமா, வர்ணத்துக்கு பதிலா மியூட் பண்ணிட்டா. ஓகே பேசும்போது வர்ணத்தை மியூட் பண்ணிட்டீங்கன்னா படத்திலேயே ஒண்ணுமே இருக்காது. ஆமா பயங்கர பிரச்சனை. இன்னமும் இணையத்துல அந்த பட துணுக்குகள் எல்லாம் கிடக்கு. ஓகே அப்ப ஏன் சென்சார் இந்த பிரச்சனையை கிளப்புதுன்னா அவன் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் எல்லாமே. சென்சார் போர்டு தலைவரை வந்து ஒரு நல்ல நடுநிலையாளர், சினிமா உலகத்துல இருந்து அனுபவம் பெற்றவரை என்னைக்காவது நியமிச்சிருக்கோமா நம்ம? இல்ல சார். மெம்பரை யாரை நியமிக்கிறோம்? பாஜக அரசியல் பிரமுகர்கள் தான். காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ் பிரமுகர், பிஜேபி இருந்தா பிஜேபி பிரமுகர்கள் சொல்றாங்களா. நானும் மெம்பரா இருந்திருக்கேன்றாங்களா. அப்ப அவங்களும் சென்சார் போர்டுல மெம்பரா இருந்திருக்காங்களா அவங்க ஆட்சி காலத்துல? கரூர் எம்பி ஜோதிமணியே நானும் மெம்பரா இருந்தவதான் அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு அரசியலே இல்லாம ரொம்ப நியூட்ரலா படத்தை எல்லாம் பாத்துறாங்களா? அப்புறம் ஏன் புலன் விசாரணை தடைபட்டுச்சு? அது யாரு ஆட்சி காலம்? ஆக அமைப்பே தப்பு. ஓகே டோட்டலா இந்த அமைப்பே தப்பு. அப்போ இவங்கெல்லாம் பெரிய பார்ட்டிங்க, விஜயோ இல்ல பராசக்தியோ நஷ்டங்களை எல்லாம் தாங்கக்கூடியவங்க தான். இந்த படம் இல்லைன்னா அடுத்த படத்துல சமாளிப்பாங்க. சின்ன ப்ரொடியூசர், எத்தனை ப்ரொடியூசர் வந்து திண்டாடி தெருவில் நிக்கான்னு நினைக்கிங்க? நான் வந்து சினிமாவில் வேணான்னு முடிவு பண்ணதுக்கு முக்கிய காரணம் இதாங்க. முதல் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டாங்க 82. அது ஒண்ணுமே இல்லைங்க. அதுல வந்து ஒரு இங்கிலீஷ்காரன், அவன் ஒரு தேயிலை தோட்டத்துல இருப்பான். அவனுக்கும் அந்த ஒரு தொழிலாளியோட மனைவிக்கும் அவளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவாங்க. அதுல அவ குழந்தை உண்டாயிருவா. படத்துல ஒரு சின்ன நாட்டுங்க இது. தப்பான விஷயம். ஏ சர்டிஃபிகேட் தரோம்னாங்க. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சின்ன ஆளுங்க. நான் பத்திரிக்கை தான் வச்சிருக்கேன். அப்போ ஒரு 10 பேரோ 15 பேரோ சேர்ந்து அதுல படம் போட்டு வச்சிருக்கோம். சரி கொடுத்தது கொடுங்கப்பான்னு வாங்கிட்டோம். வாங்கினா தூர்தர்ஷன் தாங்க அப்போ படத்தை வாங்கிக்குவான். ஏ சர்டிஃபிகேட் படத்தை நான் வாங்க மாட்டேன்ட்டாங்க அவங்க. சோலி முடிஞ்சது அதுலயே. ஆமா அடுத்த படத்துக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு. போதுண்டா சாமி, இது வேண்டவே வேண்டாம், அதோட முடிஞ்சதுதான். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது 40 வருஷத்துக்கு முந்தி உள்ள கதைங்க. இப்போ பொருந்தாம கூட இருக்கலாம். ஆனா சின்ன ப்ரொடியூசரையும் இதே நிலைமைக்கு தான் உள்ளாக்குறாங்க சென்சார் போர்டு. ஓகே அப்போ இதை பயன்படுத்தி பராசக்தியும் ஜனநாயகனும் ஒரு அணிக்கு வரணும். ஓகே அரசியல் நான் சொல்லல, கருத்து சினிமா சார்ந்து கருத்து சுதந்திரம். ஒரு படைப்பாளிக்கு சுதந்திரமே இல்ல இப்போ. ஆமா இதுல யாருக்குங்க பொலிட்டிக்கலா வந்து கெட்ட பேர் வரும்? பாஜகவுக்கு தான் கண்டிப்பா. என்னங்க மொழிப்போர் படத்தை நீங்க வந்து தடுத்து நிறுத்திட்டீங்க, இதுக்கெல்லாம் காரணம் மோடி அமித்ஷா தான். காரணமோ காரணம் இல்லையோ அப்படித்தானே அரசியல் பேச முடியும். ஆமா அப்ப யாருக்கு நஷ்டம் வரும்? அதிமுகவும் பாவம் நஷ்டப்படும். பழைய உதாரணம் சொல்லுவோம். 65 மொழிப்போர், நாங்க எங்க போராட்டம் நடக்கும் போதுங்க, எம்ஜிஆர் வந்து 1001 ஷூட்டிங்க்கு கோவா போயிட்டாரு 65. கடுப்பாயிடுச்சு எங்களுக்குலாம். எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் நாங்க. ஏன்னா அதெல்லாம் சென்சிட்டிவ் மேட்டர். ஆமா வரலாற்றுல இப்ப மறந்துருச்சு. அப்ப இதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்துடும். அப்ப யாருக்கு நஷ்டம்? அதிமுகவுக்கு நஷ்டம். ஓகே இது எதுக்குங்க இந்த வெட்டி வேலை? ஜனநாயகனுக்கும் சேர்த்தா நான் சொல்றேன். இது வந்து பாஜகவுக்கு தான் கெட்ட பேர்னு சொல்ல வரீங்க. அதிமுக கூட்டணிக்கும் பின்னடைவு. விஜய் பேசி இருக்கணும், அமைதியா இருக்காரு சார். அவரு பொதுவா ஹீரோ பேச முடியாது. இப்ப சிவகார்த்தியும் பேசுவாரா? நிச்சயம் மாட்டாருதான். ஏன்னா ப்ரொடக்ஷன் சைடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சரி, இன்னைக்கு வந்து இங்க பெரிய படம் எல்லாமே ப்ரொடியூசருங்கிற ஒரு பேருக்கு தாங்க, லைன் ப்ரொடியூசர் தான். ஆமா ஹீரோ ஏதோ ஒரு வகையில படத்துல இன்வால்வ் ஆயிருப்பாரு. 10 ஏரியா வாங்கியிருக்கலாம், 3 ஏரியா வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்குங்க. ஆமா நமக்கு தெரியாது, அது வெளி உலகத்துக்கு தெரியாது. இப்போ ஹீரோ இந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாரு, அவர் சொல்லவும் முடியாது. ஆனா மக்களுக்கு புரியாத. நீங்க ஜனநாயகனை விஜய் படம்னு பாப்பீங்களா, அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட படம்னு பாப்பீங்களா? விஜய் படம் தான் பார்ப்போம். பராசக்தி எப்படி பாப்பீங்க? மொழிப்போர் படம்னு பாப்பீங்களா, சிவகார்த்திகேயன் படம்னு பாப்பீங்களா? சிவகார்த்திகேயன் படம் தான் பார்ப்போம். எப்படி மொழிப்போர் அதுல சப்ஜெக்ட் இல்லையா? மொழிப்போர் சப்ஜெக்ட் தான். ஆமா ரெண்டுமே ரெண்டு சப்ஜெக்ட் தான் சார். அது படத்தை சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஒரு படத்தோட ஒரு வாழ்க்கை முடிஞ்சிருமா? இல்ல, படங்கள்லாம்
விஜயும் கடைசி படம் சொல்லியிருக்காரு, ஒரு படம் நடிக்க மாட்டாரு, என்ன உத்தரவாதம் இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் கிடையாதுங்க. அப்ப அடிப்படையில அடுத்த ஒரு மாசம் 2 மாசம் 1.5 மாசத்துக்கு பேசு பொருளா இந்த 2ம் மாறும். ஓகே. சரி, படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கிட்டு பேசுவோம். அதுக்காக விட்டுற மாட்டாங்கல்ல, கோர்ட்டுக்கு போவாங்கல்ல. நிச்சயமா. இப்ப எப்படி ஹைகோர்ட் வந்து ஒரு சம்மட்டியா ஒரு தீர்ப்பு அடிக்குதோ, அதே மாதிரி நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ஏதாவது சொல்லும்ல, நிச்சயமா. அது அடுத்த மாசம் தான் தெரியும். இந்த படம் எப்போ வந்தாலும் ஓடும்ல. 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் வந்தா தான் இது ஓடுமா? பிப்ரவரி மாதம் வந்தா ஓடாதா? ஓடும். ஆனா தேர்தல் வந்து மார்ச் மாதமோ இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோ வந்தா அது வரைக்கும் இது பேசு பொருளா மாறும். ஓகே. அப்ப யாருக்கு நஷ்டம்? சரி, ராஜா படம் இதுல வந்துச்சு, யூடியூப்ல வந்துச்சு. யூடியூப்ல கந்தன்மலை. சென்சார் ஆச்சா கந்தன்மலை? இல்ல. தெரியல, எனக்கு தெரியல. அப்ப அதுல இருக்க வசனங்கள் எல்லாமே சரிதானா? நான் பார்த்தேங்க. 1 வரும் என்னமோ. சென்சார் உண்மையில சென்சார் ஆயிருக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஒருவேளை சென்சார் வாங்கியிருந்தா வச்சுக்கிட்டேன். அது எப்படி வாங்கினாங்க? அப்ப இது எல்லாமே பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா தான் பார்க்கப்படும். அதுக்காக நான் சொல்ல வரேன். பாலிடிக்ஸ் இல்லைன்னு தமிழிசை சொல்லுவாங்க. ஆனா அக்கா பாலிடிக்ஸா தான் எல்லாரும் பார்ப்பாங்க அக்கா. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவா பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.